வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான பாலக்கீரை கடையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதை பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கீரையில் இந்த தண்டு பகுதியை விட்டுட்டு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கீரையை 2-3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணாதான் இந்த கீரையில் மண் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாயோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்தது 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. கீரை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறமா சுருங்கி கொஞ்சமாயிரும். அதனால் இப்போவே நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்து சுருங்கிருச்சு. இந்த தண்ணி எல்லாமே கீரை நல்லா இழுத்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஹெல்தியான பாலக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் இந்த பாலக்கீரை கடையல் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.